வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வண்ண வண்ண பூக்கள் கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மாதங்களின் நலிவு வயிற்றின் வளர்வில் அவளுடைய இழப்புகளின் வலிகளை மறக்க வைத்துக் கொண்டிருந்தது. அவள் கடந்த காலத்தை எண்ணி கலங்குவதற்குள் அவளுடைய எதிர்கால கனவு வயிற்றில் அசைந்து அவளை நிலை குலைய வைத்தது. உறக்கம் வராமல் படுக்கையில் சரிந்து கிடந்தாள். ஏசி காற்று இதத்திற்கு பதில் வெறுப்பை தந்தது. கொஞ்சம் காலார தோட்டத்தில் நடந்தால் இதமா இருக்கும் போல் இருந்தது. வெளியில் எட்டி பார்த்தாள். எல்லோருடைய அறைகளும் அடைக்கப்பட்டிருந்தது. இறங்கி கீழே வந்தாள். இரவு உடையோடு. அவள் யாருக்கும் எதிரில் வந்ததில்லை இதுவரைக்கும். அறையை விட்டு வெளியில் வரும்போது உடை மாற்றிக்கொள்ளாமல் அவள் கீழே வந்ததில்லை இதுவரைக்கும். கீழே வந்தவளை லட்சுமி பதட்டமாய் பார்த்தாள். ஏன் பாப்பா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல லட்சுமி அக்கா, சும்மா கொஞ்ச நேரம் தோட்டத்துல உலாவலாம்னு வந்த. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்க கால் ரொம்ப வலிக்குது. இந்த நேரத்திலையா பாப்பா? லட்சுமியின் குரல் தயக்கத்தில் நெகிழ்ந்தது. இல்ல லட்சுமிக்கா, நம்ம தோட்டம் தானே, கொஞ்ச தூரம்தான். அவள் மெல்ல வெளியில் வந்தாள். ஏகாந்த வானம் இதமாய் உடம்பு தடவியது. சில்லிட்ட காற்றை சீராக்க இயலாமல் அவள் உடல் சின்னதாய் நடுங்கியது. மெல்ல பாத்திகளுக்குள் கால்களை வைத்து விடாமல் ஓரமாய் நடந்தாள். பால்கனியில் இருந்து அத்தனையையும் பார்த்து கொண்டு நின்றான் விஜி. எப்போதும் அவள் உறங்க காத்திருந்து உறங்கியதும் ஒரு முறை அவளை பார்த்து விட்டுத்தான் தன்னுடைய அறைக்கு திரும்புவான். ஆனால் இன்று அறைக்குள் அவள் இல்லை என்றதும் தான் கொஞ்சம் பதட்டமாய் வெளியில் வந்து எட்டி பார்த்தான். அவள் தோட்டத்தில் உலாத்தி கொண்டிருந்தாள். குட்டி நிலவு தரை இறங்கியது போல இருந்தது. அந்த வெளிர் பிங்க் வண்ண சாட்டின் நைட்டியில் தாய்மை பூரிப்பு அவளுக்கு அழகுக்கு மேல் அழகு சேர்த்து கொண்டிருந்தது. மெல்ல கண்களை அவளை விட்டு திருப்பிக் கொண்டான். இமைகளை மூடி பால்கனி சுவரில் கால் நீட்டி அமர்ந்து கொண்டான். அவனுக்கு உணர முடிந்தது. அவனுடைய பார்வை மெல்ல மெல்ல நட்பு வளையத்தை தாண்டி எல்லை மீறிக்கொண்டிருக்கின்றது என்று. அது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, தேவையும் கூட. மித்ராவின் பாதுகாப்பிற்காக மட்டுமானதாய் இந்த வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இவன் விரும்பியிருந்தால் அந்த பாதுகாப்பை இவனால் வெளியில் இருந்து கூட வழங்கி இருக்க முடியும். அவளுடைய வாழ்க்கைக்குள் இவன் சென்றதன் நோக்கமே அவளுக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்பதால் தானே. ஆனால் அதற்கு இன்னும் காலமும் நேரமும் இருக்கிறது என்றாலும் இருவருமே அப்படியொரு வாழ்க்கை இனி தங்களுக்குள் இல்லை என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மெல்ல கண் திறந்து பார்த்தான். கொஞ்சமாய் நடந்து களைத்திருந்த மித்ரா தோட்டத்து நாற்காலியில் தன்னை முடக்கி கொண்டிருந்தாள். நேரம் பார்த்தான். மணி 10 தாண்டி இருந்தது. இதற்கு மேல் அங்கே எதற்கு இருக்க வேண்டும் என்ற சின்ன கோபம் மிகுந்தது. இறங்கி கீழே வந்தான். கண்களை மூடி நாற்காலியில் சாய்ந்திருந்தாள். நெற்றியில் கொத்தாய் முடி கோலம் போட்டு கொண்டிருந்தது. மித்ரா என்றான் மென்மையான குரலில். முகம் உயர்த்தி பார்த்தாள். சட்டென்ற முகம் திருப்பிக் கொண்டாள். அவனுக்கு வலித்தது. இருந்தாலும் சிரித்து கொண்டு நாற்காலியை அவளுக்கு நேராய் நகர்த்தி போட்டு கொண்டு அமர்ந்தான். எதுக்கு இந்த நேரத்துல இங்க? உங்களுக்கு என்ன? அடேங்கப்பா, மரியாதையெல்லாம் தூள் பறக்குது. சாரி, உனக்கென்ன? இப்போது விஜி பெருங்குரல் எடுத்து சிரித்தான். என் மரியாதைய நானே கெடுத்துக்கிறது வேலையா போச்சு. பேசாமையே இருந்திருக்கலாம். அதான் நான் சொல்றது. நீ பேசாமையே இருந்திருந்தா நான் அசிங்கப்படாம இருந்திருப்பேன். உன் மரியாதையும் போயிருக்காது. அப்படி நான் எந்த தப்பும் செய்யல மித்ரா. நீ யோசிக்கிற மாதிரி மறுமணம் பாவ செயல் இல்லை. நிறுத்துறையா? அதுக்கு நான் சம்மதிக்கணும். வாழ்ந்தது ஒரு நாளா 1000 வருஷமாங்கிறது இல்ல பிரச்சனை. அந்த வாழ்க்கையின் நிறைவு நான் அடுத்த வாழ்க்கைக்குள்ள போறதான் வேணாம்ங்கிறத நிர்ணயிக்கும்.
நீயா எனக்கு இன்னொரு ஆண் தேவை, அதுவும் நீயாத்தான் இருக்கணும்னு முடிவு செஞ்சா என்ன அர்த்தம்? அவளுடைய அழுத்தமான கேள்வியால் சுரீரென பார்த்தான். லேசாய் கண்கள் பளபளத்தது. தப்புதான், அந்த கோணத்திலிருந்து பார்த்தா தப்புதான். ஆனா நான் சொல்ற இந்த கோணத்துல பாரு, உனக்கு புரியும். நீ எமோஷனலா நிக்கிற சமயம் அது. விடியும் போது வேணா வானம் கருமை தாங்கி நிற்கலாம், வெளிச்சம் ஏற நிறம் மாறும். சுரேந்தர் மரணத்தின் போது இருந்த மனநிலைதான் உனக்கு ஆயுசுக்கும் இருக்கணும்னு இல்ல. அது மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு நீ மன ரீதியா ஏங்கும் போது நான் கையால் ஆகாம வேறொரு இடத்துல நின்னுடக்கூடாதுன்னு தான் தவிச்ச. என்னை தவிர என் சுரேந்தரோட குழந்தைக்கு தந்தை ஸ்தானத்தை யாரும் மனப்பூர்வமா தர முடியாதுன்னு நம்புன. அதுதான் நான் உன்னை கூட கேட்காம முடிவெடுத்ததற்கு காரணம். என்னை விட உனக்கு பாதுகாப்பையும் அன்பையும் நட்பையும் யார் நேர்மையா தந்திட முடியும்? இது என்னுடைய கோணம். ஆனா இப்போ சொல்ற, உனக்கு இந்த பந்தம் பாரமா இருந்தா, அந்த தாலி அவமானமா இருந்தா கழட்டி போட்டுட்டு போயிடு மித்ரா. அது உன் கழுத்துன்னு சுத்தின பாம்பு இல்ல. அவனுடைய குரலில் இருந்த வெறுமை, அவன் வார்த்தைகளில் இருந்த கடுமையா மித்ராவை ஆக்ரோஷம் கொள்ள வைத்தது. சரேலென எழுந்து அவனுடைய சட்டையை பிடித்து எழுப்பினாள். அவன் பதறிப்போய் அவளை பார்க்க, அவளோ கை பற்றிய சட்டையை விடாமல் பற்றி கொண்டு நின்றாள். என்னடா நினைச்ச? தாலிய மாட்டி மாட்டி கழட்டற மோசமான பொம்பளைனா? எனக்கு வலிக்குதுடா. என் விருப்பத்தை கேட்காம என்ன மட்டுமே, என்னோட குழந்தையோட எதிர்காலத்தை மட்டுமே நினைச்சு உன்னோட வாழ்க்கையையும் உன்னையே நம்பி இருந்த பொண்ணோட வாழ்க்கையையும் வீணாக்கி இருக்க. அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்க கூடாதா? அவளுக்கு தொடர்ந்து பேசியனால் மூச்சு இறைத்தது. நிலவின் வெளிச்சத்தில் அவளுடைய கன்னங்கள் துண்டாடாத ஆப்பிள் போல ஜொலித்தது. அந்த சாற்றின் இரவு உடையும் அவளுடைய நெருக்கமான மூச்சு காற்றும் அவனை திணற வைத்தது. மித்ரா என்றான் மென்மையான குரலில். அவளுடைய மேடிட்ட வயிறு இருவரையும் நெருங்க விடாமல் தடுத்து கொண்டு நின்றாலும் இதுவரை இல்லாத இந்த நெருக்கமே அவனுள் வேறு முகம் காட்டி கொண்டிருந்தது. நான் சொல்லல மித்ரா, நீதான் அதை சுமக்க கஷ்டப்படுற. நான் தியாகம் செய்யல. இத என்னை தவிர யாராலும் சரி செய்யவே முடியாது. சங்கவிக்கு ஒரு வாழ்க்கை அமையறது கஷ்டம் இல்ல. இந்த உலகத்துல ஜெயிக்கிற காதலை விட தோற்கிற காதல் தான் அதிகம். ஏன், உனக்கும் கூட இதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையலாம். ஆனா அந்த குழந்தையை யோசிச்சு பாரு. நிஜமான உள்ளன்போட அந்த குழந்தையை தன்னோட குழந்தையா ஏத்துக்க யாரும் வரமாட்டாங்க. அப்படி வரவங்க கிட்ட அந்த குணம் இருக்கான்னும் நம்மால பார்க்க முடியாது. அவன் பேச பேச அதில் இருந்த நியாயத்தில் அவள் கரைந்து போனாள். நான் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல மித்ரா. ஒரு கணவன் நண்பனா வர்றது எத்தனை பாக்கியமோ அதே மாதிரிதான் ஒரு நண்பனே உனக்கு துணைவனா வந்ததும். நான் உனக்கு துணைவன் மட்டும்தான் மித்ரா. வேறெந்த அதிகாரமும் எனக்கு வேணாம். என்கிட்ட பழையபடி உன்னுடைய நட்பு முகம் காட்டு, அது போதும். இரவின் அமைதியில் அவன் பேசிய சன்னமான குரல் அவள் நெஞ்சத்தை உலுக்க, அதுவரை பற்றியிருந்த அவன் சட்டையை விடுத்து அவன் மார்பில் சட்டென்று முகம் புதைத்து குலுங்க விக்கித்து போனான். முதன்முறையான அவளுடைய நெருக்கம் அவனை என்னவோ செய்தது. தோழியாய் வந்து அண்ணன் மனைவியாய் சில காலம் உருமாறி இன்று இவன் மனைவியாய் மாறி இருக்கிறவள் அவன் கண்களுக்கு புதுமையாய் தெரிந்தாள். ஐம் சாரி விஜி. அவள் முதுகு குலுங்கியது. மெல்ல அவளுடைய தலை தடவினான். அழாத மித்ரா. அவள் காதுகளுக்குள் மெல்ல சொன்னான். எனக்கு உன்னை புரியும். உன்னை விட என்னை யார் நேசிக்க முடியும்? நட்பும் கூட ஒரு வகை நேசம் தானே. ஆனா இந்த கல்யாணத்தால நீ எல்லாத்தையும் இழந்துட்ட. மாமாவோட அன்பு, சங்கவியோட காதல், இப்படி விலை மதிக்க முடியாத எத்தனையோ விஷயங்களை நீ இழந்திருக்க. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அவள் மனம் திறக்க திறக்க அவன் மெல்ல மெல்ல தன்னை இழக்க துவங்கி இருந்தான். மல்லிகை கொடை காற்றுக்கு குலுங்கி வாசத்தை இறைத்ததோடு பூக்களை இவர்கள் தலையில் தூவி ஆசீர்வதிக்க தொடங்கியது. ஆனா ஆனா உன்னை அடைஞ்சிருக்கேனே மித்ரா. மிக மிக மெல்லிய குரலில் அவளுடைய காதுகளில் சொன்னான். உன்னை விட எது உயர்ந்தது இந்த உலகத்துல? இப்ப கூட உன்னை பத்தி யோசிக்காம
நீ என்ன பத்தி தானே யோசிக்கிற? இந்த உலகத்துல எதை இழந்தாலும் அது இன்னொரு பரிமாணத்துல நம்மை வந்து சேரும். நான் இங்கே இழந்த எல்லாத்தையும் உன்னுடைய அன்பு எனக்கு திருப்பித் தரும். மெல்ல மெல்ல அவன் பிடி இறுக இறுக மித்ரா உணர்வு பெற்று வேகமாக விலகி நின்றாள். கண்களில் இனம் புரியாத வேதனை படர்ந்தது. அது அவளுக்கு மட்டுமல்ல, மறுமணம் செய்து கொள்ளும் ஒவ்வொரு பெண்ணுடைய தலையெழுத்தும் அதுதான். அவர்களுக்கு காமமோ காதலோ அரவணைப்போ அதன் முடிவு குற்ற உணர்வுதான். அவள் கண்கள் கலங்க, அதை அறிந்த விஜயின் முகமும் வேதனையில் நிறைந்திருந்தது. ஐம் சாரி மித்ரா, நான் வேணும்னே அப்படி நடக்கல. மேற்கொண்டு விளக்க தெரியாமல் நின்றான். அவள் பதில் பேசாமல் தலை தாழ்ந்து உள்ளே சென்றாள். அவளுடைய தளர்ந்த நடை அவனை கரைத்தது. மதுரையையே வளைத்து கொண்டு வந்திருந்தார்கள் தாத்தாவும் பாட்டியும். நித்தமும் அவர்களை அலைபேசியில் அழைத்து இங்கே இருக்கின்ற நிலவரம் குறித்து தகவல்களை பரிமாறி ஓய்வான் விஜய். அவ்வப்போது மித்ராவின் புகைப்படங்களையும் பரிமாறிக் கொண்டுதான் இருந்தான். அவளுடைய தாய்மை பூரிப்பில் அந்த குடும்பமே குதூகலித்து கொண்டிருந்தது. இங்கு வந்தபோது அகல்யா பெருசாய் கொண்டாடாவிட்டாலும் முகமும் சுளிக்கவில்லை. தாமோதர் தான் பார்த்துவிட்டு மருந்துக்கும் கூட புன்னகைக்க தவறி எழுந்து உள்ளே போனார். வலித்தாலும் அவர்கள் முறுவலித்து கொண்டுதான் நின்றார்கள். அத்தனை உறவின் பலத்தையும் ஒற்றை ஆளாய் விஜய் தாங்கிக் கொண்டிருந்தது அவர்களுக்கு பெரும் ஆச்சரியமாகவும் ஆறுதலாயும் இருந்தது. அவன் ஒன்றும் இவர்கள் அறியாதவன் இல்லை. ஆனால் அந்த விளையாட்டுத்தனம் மறைந்து அவனிடம் மண்டி கிடந்த பொறுமையும் பொறுப்பும் சுரேந்தரின் இன்னொரு அவதாரம் போலத்தான் தோன்றியது. பாட்டி, மித்ராக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ராத்திரி 10 மணிக்கு மேல தோட்டத்துக்கு உலாத்த போறா. இருட்டுல பேய் நடமாட்டம் இருக்கும் தானே? ஏற்கனவே 4 பேய் பிடிச்ச மாதிரி தான் இருக்கா. இனியும் ஒண்ணு பிடிச்சா என்னோட நிலைமை என்னத்துக்கு ஆகிறது பாட்டி? பாட்டியின் கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு மித்ராவை வம்பிழுக்க அவள் திரும்பி பார்த்து கோபமாய் முறைத்தாள். ஆமாமா, அன்னைக்கு நான் உலாத்த போனப்ப என்ன பேய் பிடிக்கல. ஒரு நாள் அன்று இவன் பிடித்ததை சொல்ல ஆரம்பித்தவள் சட்டென்று நாக்கை கடித்து வார்த்தைகளுக்கு தடை போட அவன் குறும்பு கூத்தாடும் விழிகளோடு அவளை பார்த்தான். ஏன் சொல்ல, இப்ப என்ன புது மரியாதை? இதுக்கு முன்னாடி என்னை நாயின்னு நீ திட்டினதே இல்ல பாரு. திட்டியிருக்கந்தான், ஆனா இப்ப நான் கட்டுப்பட்டு நிக்கிறது உனக்காக இல்ல, அந்த நன்றியுள்ள ஜீவனுக்காக. அவள் சொல்லிவிட்டு எழுந்து போக விஜய் முகம் மலர அவளை பார்த்து கொண்டே இருந்தான். ராதாவின் முகமும் மகமும் நிறைந்தது. விஜய், சொல்லுங்க பாட்டி. நாங்க இப்ப வந்தது சில விஷயங்களை தெளிவு பண்ணிட்டு போகத்தான். மித்ராவுக்கு எப்ப வளகாப்பு செய்யறது? அவளை மதுரைக்குத்தான் டெலிவரிக்கு கூட்டிட்டு போகணும். அது பத்தி இங்க பேசத்தான் வந்தோம். ராதா சொன்னதும் இதுவரை விஜயின் முகத்தில் இருந்த குறும்பு மறைய கண்கள் கூர்மையானது. வளகாப்பு எப்ப வைக்கணும்னு சொல்லுங்க பாட்டி, ஜமாய் சுடலாம். ஆனா நான் மித்ராவை அனுப்ப மாட்டேன் பாட்டி. என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியாது. அவனுடைய குரல் நலிந்தது. துவைத்த துணிகளை எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைய முற்பட்ட மித்ரா வார்த்தைகளில் கவனம் செலுத்தி வாசலிலேயே நின்றாள், அவர்கள் பார்க்காத வண்ணம். இது வழக்கமானது தானே விஜய்? தவிர இங்க எல்லாருக்கும் மித்ரா மேல பெரிய அன்பில்ல. இந்த சமயத்துல அவளை இங்க தனிய விட்டுட்டு நாங்களும் தான் அங்க என்ன செய்யறது? அப்ப நீங்களும் இங்கேயே இருந்துடுங்க பாட்டி. வழக்கமானதே ஆனாலும் எனக்கும் மித்ராவுக்கும் நடுவுல இருக்கிறது உண்மையான அன்பு, நட்பு, பிரிக்கவே முடியாத அக்கறை. வழக்கமான கணவன் மனைவிக்கு வேணா நீங்க சொல்ற விஷயங்கள் பொருந்தும். ஆனா நான் மித்ராவை கல்யாணம் பண்ணதே அவளை கைக்குள்ள பொத்தி வச்சு காப்பாத்தத்தான். அவளை யாரும் சீனு முகம் சுழிச்சு பேசிடக்கூடாதுங்கிற பரிதவிப்பில்தான். எந்த சபையிலும் அவளோ அவளுடைய குழந்தையோ அடையாளம் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அவளுக்கு இந்த உறவு பிடிக்குதா இல்லை என்னை ஏத்துக்குவாளா, அது பத்தி எல்லாம் எனக்கு அக்கறை இல்ல. ஒவ்வொரு ராத்திரியும் அவள் தூங்கின பிறகு இங்க வந்து உட்கார்ந்திருப்ப. தூங்கும்போது புரண்டு படுப்பாளோ படுக்கையில உருண்டு கிடப்பாளோங்கிற பரிதவிப்பில என்னால் அங்க நிம்மதியாவே தூங்க முடியாது. யார் மித்ராவுக்கு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் சரி,
நான் இருப்பேன் பாட்டி அவளுக்கு. என்னால தனியாகவே பிரசவம் பார்க்க முடியும். அவன் பேசிக்கொண்டே இருக்க உடைந்து போன மித்ரா வேகமாய் உள்ளே வந்தாள். கண்கள் உடைப்பெடுத்து கொண்டிருந்தது. கையில் இருந்த துணிகளை கட்டிலில் விசிறிவிட்டு அவன் தோளில் முகம் புதைக்க விஜி நெகிழ்ந்து போனான். பாட்டி முந்தானையில் வாய் மூடி கண்ணீர் அடக்கினாள். ஏண்டா இப்படி இருக்க? என்னை இன்னும் எவ்வளவு கடங்காரி ஆக்க போற? என்னை பத்தியே யோசிச்சா உன்னை பத்தி எப்ப யோசிப்ப? அழுத்தமாய் அவன் கைகளை பற்றி கொண்டு தோளில் குழந்தையாய் தன்னை புதைக்க மெல்ல அவள் கன்னங்களை வருடினான். மித்ரா, நீயும் நானும் வேற இல்ல. உன்னை பத்தி சிந்திச்சா நான் என்னை பத்தியும் சிந்திக்கிறேன்னு அர்த்தம். போதும், பாட்டி நம்மள உத்து உத்து பாக்குறாங்க. அப்புறம் கோயிலுக்கு போயிருக்கிற தாத்தாவுக்கு கால் பண்ணிடுவாங்க. அவன் குறும்பாய் சொல்ல விலுக்கென முகம் உயர்த்தி அவனை முறைத்தாள். இப்ப என்ன நினைச்ச? நாங்க உங்களை காதல் பண்ணிட்டு இருக்கோம்னா என்றாள் கோபமாக. அப்போ இல்லையா பின்ன? நான் தான் ஏமாந்துட்டனா? கேலி செய்ய அவன் கைகளை உதறிவிட்டு நகர போனவளை பிடித்து இழுத்து தன் பக்கத்தில் நிறுத்தி கொண்டான். பாட்டி, அம்மா கிட்ட பேசுங்க. எப்ப வேணா வளகாப்பு வச்சுக்கலாம். நானும் மித்ராவும் உங்க கூடவே வர்றோம். ஒரு 2-3 நாள் அங்க இருந்துட்டு ஊருக்கு கிளம்பிடுவோம், சரியா? இல்ல விஜய், அது ஐதீகம் இல்ல. வளகாப்பு முடிஞ்சு மித்ரா கூட நீங்க ஊருக்கு வரக்கூடாது. நாங்களே அழைச்சிட்டு போயிட்டு 1 வாரத்துல கொண்டு வந்து விடுறோம். பாட்டி சொன்ன செய்திக்கு விஜய் யோசனையாய் தாடையை சுரிந்தான். அந்த 1 வாரம் என்ற கால அளவு அவனை என்னவோ செய்தது. மெல்லிய பனி விலகி தூவி இறைத்திருந்த சிறு வெயில் போல் இதமாக இருந்தது அந்த சூழல். மித்ராவின் வளைகாப்பு நாளும் மெல்ல மெல்ல நெருங்கிக் கொண்டிருந்தது. சுமப்பவள் மேல் உள்ள வெறுப்பை அவள் சுமக்கின்ற தன் குடும்ப வாரிசின் மீது முழுசாய் கவிழ்க்க முடியாமல் அமைதியாக இருந்தார் தாமோதர். கசப்பாக இருந்தாலும் விஜய் எடுத்த முடிவுதான் மிக மிக உகப்பான முடிவென்று அவரால் ஏற்றுக்கொள்ள இயலாவிட்டாலும் அதுதான் சரி என்று அவருடைய மூளை ஒத்துக்கொள்ள ஆரம்பித்திருந்தது. ஆனால் ஏற்றுக்கொள்ளவும் தன் நண்பனின் மீது அவர் கொண்ட அன்பும் அக்கறையும் தடுத்தாடி கொண்டிருந்தது. அவர் மனசின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த பிரம்மை பிடித்த பேய் ஒன்று அவர் மனதிற்குள் நின்று நடந்த அத்தனைக்கும் மித்ராதான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. விஜயின் தாம்பத்தியமும் மித்ராவின் சுயநலத்தால் கரைந்து போனதாய் அவருக்குள் ஒரு கோபம் இறுகி கிடந்தது. நிஜத்தில் அவர் நம்பியது எதுவும் அல்ல அவருடைய இந்த கோபத்திற்கான அடையாளம். உண்மையில் இன்னொருவன் தொட்ட பெண், தொட்டவன் தன் மகனே ஆனாலும் அவளை மறுபடி இன்னொரு மகனின் வாழ்க்கையில் கொண்டு வர அவருக்கு மனம் விகாரப்படுகிறது. ஒரு இனம் புரியாத அசூயை அவருக்குள் ஊடாடி கொண்டிருக்கிறது. பெண் ஒன்றும் பொருள் அல்ல அழுகி போக. அவள் தரு, 1000 மரங்களை தனக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கும் கனி தரும் ஜீவ தரு. அதை உணர்ந்திருந்தாலும் புதுமைகளை பரிசோதிக்கும் களமாய் தன்னுடைய வாழ்க்கையை யாரும் அத்தனை எளிதாய் ஏற்றுக்கொள்வது இல்லைதான். அடுத்தவர் செய்யும் போது கை தட்டும் மனசால் தன் வீட்டில் நிகழும்போது சொல்லி புலங்காகிதப்பட்டு கொள்ள இயல முடிவதில்லை. அத்தனை விமர்சையாய் விஜய் அந்த சந்தோஷத்தை எடுத்து நடத்தியிருந்தான். அப்பாவின் துணையோ அம்மாவின் ஆதரவோ அவனுக்கு பெருசாக இல்லாத போதும் அவனுக்குள் அவனை உணர்ந்த கணம் வந்த பொறுப்பு பெற்றவர்களை மலைக்க வைத்தது. அருகிலே நின்று இந்த ஆனந்த தருணத்தை அவள் அனுபவிக்கும் தருணத்தில் யாரும் வார்த்தையாலும் அவளை காயப்படுத்தி விடாமல் காபந்து பண்ணிக்கொண்டே நின்றான். அந்த பொறுப்பு மித்ராவை சிலிர்க்க வைத்தது. இப்படியே அட்டை மாதிரி ஒட்டிட்டு நின்னா பாக்குறவங்க என்ன விஜய் நினைப்பாங்க? பக்கத்தில் நின்றவனை பார்த்து எரிச்சல் பட்டாள். ஏன், நான் இப்படி எப்படி நகர்ந்ததும் யாராவது வந்து ஏதாவது கேட்பாங்க, நீ அழுவ, இதெல்லாம் நான் சகிச்சுக்கணுமா? நீ அழும்போது ரொம்ப அசிங்கமா இருக்க மித்ரா, எனக்கே அதை பார்க்க சகிக்கல. அவன் வாய் பொத்தி கொண்டு கமெண்ட் அடிக்க அவளுடைய கோபம் இன்னும் கூடியது. அதை தன் அன்பிற்கான அங்கீகாரம் என்று சொல்லி வாய் மூடி சிரித்து கொண்டான்.
கருநீல பட்டு புடவையும் மஞ்சளும் குங்குமமுமாய் பார்த்த கண்களை எல்லாம் மலைக்க வைத்தாள். அவளுக்கு அரணாக நின்றாலும் இப்போதெல்லாம் அடிக்கடி அத்துமீறுகிற தன்னுடைய பார்வையின் மீது விஜிக்கு செல்ல கோபம் கூட உண்டாகிறதுதான். ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாவலனாய் மட்டுமே பணி செய்வதென்பது பெரிய சவாலான உத்தியோகம்தான். எல்லா சம்பிரதாயங்களும் முடிந்து கடைசியில் மித்ராவுடன் அவர்கள் கிளம்ப ஆயத்தப்பட இத்தனை நேர உறுதியும் அவனுக்குள் உருக்குலைந்து போனது. ஒரு தாயை விட பரிதவிக்கும் அவனை பார்க்க மனசெல்லாம் துடித்தது மித்ராவுக்கு. மித்ரா, கொஞ்சம் மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக்கணும். வாக்கிங் போக மறந்துடாத. இப்பயே காலெல்லாம் வீக்கமா இருக்கு. அப்புறம் இங்க மாதிரி நேரம் கட்ட நேரத்துல எழுந்து வெளியே வந்துடாத. பாட்டி உன்னை கவனிச்சுக்கிறேன் பேர் வழின்னு கண்டதை தரப்போறாங்க. டாக்டர் இப்போ கொடுத்திருக்கிற லிஸ்ட்ல இல்லாத பொருட்களை அவாய்டு பண்ணிடணும். டெய்லி நைட் உன் கால் வந்த பிறகுதான் நான் படுக்கைக்கு போவேன். ஒரு நிமிஷமாவது கால் பண்ணி நீ நல்லா இருக்கேன்னு தகவல் சொல்லிடு. அவன் பேசுவதை கன்னத்தில் கை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவனுடைய பதட்டமும் பரிதவிப்பும் குரலிலும் உடலிலும் தெரிந்தது. மெல்ல அவளுடைய தலை கோதினான். நான் போகாம இருந்துடவா விஜி என்றாள் அன்பாக. ச்சு, வேண்டாம் பாட்டி, ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. சென்னையா இருந்தா எனக்கு எந்த கவலையும் இல்லை. டெய்லி உன்னை வந்து பார்த்துட்டு வந்துடுவேன். என்ன பண்றது? ஒரு வாரம்தான் மித்ரா, அதுவும் நீ ட்ரெயின்ல போறதால இந்த டைம் தர்ற. அடுத்த ஞாயிறு நீ இங்க இருக்கணும். அவன் குரலில் கண்டிப்பு வழிந்தது. ஏன் விஜய் என்னை இத்தனை கொடுமைப்படுத்துற? அவள் அழுத்து கொண்டாள். அது அப்படித்தான், சொன்னது கேளு. இந்த ஒரு விஷயத்திலாவது எப்பவும் என்னை எதிர்த்து பேச மட்டும் உன்னை உங்க அம்மா பெத்துவிட்ட மாதிரி நடந்துக்காத. அவன் அழுத்து கொள்ள அவன் முகம் முழுக்க சிரித்து கொண்டே கிளம்பினாள். தன்னுடைய தாழாத அன்பால் அவளுடைய வாழ்க்கையை தடம் மாற்றி இருந்தான் விஜி. காதலும் இல்லாத காமமும் இல்லாத ஒரு அன்பின் சாம்ராஜ்யத்தில் அவளை கட்டி வைத்திருந்தான் அந்த நண்பன். இப்படி ஒரு உறவில்லையே என்று எல்லோரையும் ஏங்க வைத்திருந்தான். அந்த குழந்தையை அவளுக்கு தந்தவன் காதலையும் காமத்தையும் இவளுக்கு ஒரு சேர காட்டியவன். ஆனால் இவளை காபந்து செய்ய வந்தவனோ அன்பை மட்டுமே கையில் இருத்தாட்டியவன். இத்தனை நேரம் இருந்த உறுதி கிளம்பும்போது இல்லை என்பது போல் மித்ரா நுறுங்கி அழ அகல்யா தவித்து போனாள். போதும் மித்ரா, நீ அழுததெல்லாம் போதும். இனி உன் வாழ்க்கையில அழுகவே இடம் இல்லைங்கிற மாதிரி தான் விஜி வந்து சேர்ந்திருக்கான். நீ அழுதா அவன் உன் மேல வச்சிருக்கிற அன்பை சந்தேகப்படுறதுக்கு அர்த்தம். மன நிறைவா போயிட்டு சீக்கிரமா திரும்பி வா. உச்சி முகர்ந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு அனுப்பி வைத்தாள். மதுரைக்கும் சென்னைக்கும் இடையில் தூரங்கள் தான் வித்தியாசமன்றி வாட்டிய வெயிலில் எந்த வாஸ்து கோளாறும் இல்லை என்று சொல்வது போல் இருந்தது. முழுசாய் ஒரு நாள் கடந்திருக்கவில்லை. மித்ராவின் மனம் விஜயின் அன்பை எண்ணி ஏங்கத் தொடங்கியிருந்தது. இதை காதல் என்று கதை மாற்றம் செய்வது அவரவர் ஆர்வக் கோளாறு. ஆனால் தன்னை தானாய் எண்ணி தாங்கியவனின் சொல்லும் செயலும் சிரிப்பும் சிந்தனையும் ஒரு பெண்ணை அலை கழிக்காமல் இருந்தால்தான் அவள் பெண்ணா என்பதில் சந்தேகம். சாப்பிட்டியா மித்ரா? மருந்து சாப்பிட்டியா? வாக்கிங் போனியா? ஏசிக்கு நேரா உட்காராத. இருட்டுல வெளியே போகாத. ரொம்ப சூடா தண்ணி குடிக்காத. இவளின் ஒவ்வொரு செயலிலும் உள் நுழைந்து ஏதாவது கருத்து சொல்லி சொல்லி அது சரியானதா தவறானதா என்று கூட யோசிக்காமல் அவளை கவனிப்பதே தன்னுடைய கடமை என்பது போல் நிற்கும் அவனை இந்த ஒற்றை நாளிலேயே எண்ணிக்கொண்டமர்ந்து கிடந்தாள். இவளை முந்திக் கொண்டு அவனே அழைத்தான். மித்ராவின் முகம் பௌர்ணமியாக ஒளிர்ந்தது. விஜி அவனை முந்திக் கொண்டு இவள் விழித்த போது அந்த குரலில் வழிந்த மகிழ்வை அவன் இனம் காண தவறவில்லை. சொல்லுங்க மேடம், என்ன பண்றீங்க? உன்னைத்தான் நினைச்சிட் ஆரம்பித்த வேகத்தில் நாக்கை கடித்து வார்த்தைகளை தின்றாள். விஜயின் இதழ்கள் அழகாய் வளைந்தது. என்னத்தான் நினைச்சிட் அப்புறம் என்ன மேடம் என்றான் கேலியாய். உன்னைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு நினைச்சியா விஜி? அதான் இல்ல, நான் நிம்மதியா சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்க. அவன் வாய்விட்டு சிரிக்க அவன் தன்னை இனம் கண்டு கொண்டான் என்ற கோபம் அவளுக்கு வந்தது. அதான பார்த்த,
என்னையே நினைச்சிட்டு இருக்க? உன் பேர் என்ன, சங்கவியா? அவனும் விடாமல் கேலி செய்ய மித்ராவின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. அப்போ அங்கேயே பேச வேண்டியது தானே, எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்ணணும்? கோபமாய் கூறிவிட்டு அலைபேசியை அணைத்து விசிறி அடித்தாள். கண்களை மூடி ஆஸ்வாசப்படுத்திய போதுதான் முதன் முறையாக சங்கவியை பற்றி விஜி பேசிய போது அவளுக்காக பரிந்து மட்டுமே பேசிய இவள் கோபப்பட்டு அழைப்பை துண்டித்தது புரிந்தது. மித்ரா எழுந்து அமர்ந்து திரு திருவென விழித்தாள். தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? விஜய் தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பான் என்று யோசித்த போதே அவமானமாயிருந்தது. இவளுடைய எண் அணைக்கப்பட்டு இருந்ததால் பாட்டியின் எண்ணில் அழைத்து மித்ராவிடம் கொடுக்க சொன்னான். பாட்டி எடுத்துக்கொண்டு அறைக்கு வர அசடு வழிய வாங்கி கொண்டாள். மித்ரா, என்னை தவிக்க விடாம இருக்க மாட்டியா? திடீர்னு போன் ஆஃப் பண்ணி போட்டா நான் என்ன யோசிக்க என்றான். கண்கள் குளமானது இவளுக்கு. சாரி விஜி, நான் சும்மா பேச போய் உன்கிட்ட கோபப்பட்டுட்டேன். அதை விடு, எப்போ கிளம்பி வர? அவன் கேட்ட அடுத்த கேள்வியே அதுவாகத்தான் இருந்தது. இவள் இங்கு வந்து முழுசாய் ஒரு நாள் முற்று பெற்று இருக்கவில்லை. வர விஜய் என்றாள். மித்ரா, நாளை மறுநாள் நான் கிளம்பி வரட்டுமா? அவன் கேட்டபோது அவள் திக்கு முக்காடி நின்றாள். சந்திரனின் முகம் முழுக்க விகாசித்துக் கொண்டிருந்தது. ஈசி சேரில் சரிந்து இருந்தவரின் மன ஓட்டத்திற்கு தக்கவாறு உடலை அசைத்து வேகம் கூட்டிக் கொண்டிருந்தார். அவரை மித்ராவின் வளைகாப்பிற்கு அழைக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு பொதுவான நண்பர் ஒருவர் போய்விட்டு வந்து படங்களையும் வீடியோக்களையும் தந்தபோது அவருடைய ரத்தம் கொதித்துத்தான் போனது. சங்கவியை தொலைத்த துக்கம் விஜயின் முகத்தில் துளி கூட இல்லை. அவன் மித்ராவை காண கிடைக்காத பொக்கிஷமாய் தாங்கிக் கொண்டிருப்பது புரிந்தது. நிஜத்தில் மித்ராவின் மீது உள்ள அன்பு மட்டும் இதற்கு காரணம் அல்ல என்பதை அவர் உணரத் தவறிவிட்டார். அவனுக்கு மித்ராவை திருமணம் செய்யும் வைராகியம் வந்ததே அவளுடைய வாழ்க்கையை சந்திரன் அழித்த கோபத்தினால் மட்டும்தான். அவன் தன்னுடைய காதலை இழக்க துணிந்ததே இவருடைய சதி செயலை ஊக்குவிக்க கூடாது என்பதற்கு மட்டும்தான். மித்ராவின் மீது அவனுக்கு இயல்பாயிருந்த அன்பும் நட்பும் அவன் மடை மாற அதிக நேரம் பிடிக்கவில்லை என்று சொல்லாமல் சொன்னது. ஆனால் அத்தனைக்கும் ஆதி அங்கம் தான் என்று அவருடைய ஆணவ மனம் ஒத்துக்கொள்ள மறுத்தது. எழுந்து வந்தார். முன்னிலும் வீடு களை இழந்து கிடந்தது. சங்கவி தோட்டத்தில் அமர்ந்து கண்களை மூடியிருந்தாள். ஆள் நிறையவே மாறியிருந்தாள். விஜி மனசு மாறுவான் என்று சொல்லி சங்கவியை அழைத்து போய் நிர்வாகத்தில் இணைத்து வைத்த தாமோதரே இப்போதெல்லாம் மித்ராவுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசாமல் மௌனம் காப்பது புரிகிறது. வளர்கிற வயிறு அவருக்குள் வரப்போகும் சுரேந்தரின் குழந்தையின் மீதான பாசத்தையும் சேர்த்து வளர்த்து கொண்டு இருப்பது புரிந்தது. தன் மகள் அடியெடுத்து வைக்கின்ற வீட்டில் அவளுக்கு மட்டுமே அதிகாரம் வேண்டும் என்று காய் நகர்த்திய அவருக்கு அவள் வாழ்க்கை அலங்கோலமாகின்ற காட்சிதான் மனசை கரைத்தது. இந்த நிமிஷம் புரிகிறது வாழ்க்கை எத்தனை விசித்திரமானது என்று. நகர்தல் இல்லாத தனிமையில் மூழ்கி கிடந்தார்கள் இருவரும். விஜயின் அன்பு மீண்டும் வேண்டும் சங்கவிக்கு. அது கிடைக்குமா என்று புரியாத வெறுமையில் தன்னை தானே வெறுத்து கொண்டு நின்றார் அந்த தந்தை. ஆனால் எந்த பாவமும் அறியாத சுரேந்தரின் மரணத்திற்கு தான் காரணமானோம் என்பதும் அதற்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற நியாயக்கணக்கையும் வசதியாக மறந்து போனார் சந்திரன். விடிந்ததில் இருந்து ஏதோ ஒரு பரிதவிப்பில் இருந்தது மித்ராவின் மனசு. செய்கின்ற காரியம் எல்லாம் ஒருவித பதட்டமாய். நேற்று இரவும் விஜயிடம் பேசவில்லை. எப்போதும் அவனே அழைப்பான் என்ற வைராகியத்தில் காத்திருப்பாள். மணி 11 கடந்து அவன் அழைக்கவே இல்லை. நிச்சயம் எதுவும் கோபமாக இருக்காது. அவனால் எந்த நிலையிலும் இவளிடம் கோபப்படவே முடியாது. எதுவும் வேலையாக இருக்குமோ? என்ன வேலை இருந்தாலும் இவளிடம் பேசுவதை தவிர்த்துவிட்டு அதற்கு முக்கியத்துவம் தரத்தான் மாட்டான். ஆனால் என்ன ஆனது? காலையில் எழுந்ததும் அலைபேசியை எடுத்து பார்த்தாள். அவனுடைய அழைப்போ குறுஞ்செய்தியோ இல்லை. கோபம் வந்தது, கூடவே குழப்பமும் வந்தது.
என்னாச்சு விஜிக்கு? யாருக்கு அழைக்கலாம்? நிச்சயம் வீட்டில் உள்ள நபர்கள் இவளுடைய அழைப்பை ரசிக்க மாட்டார்கள். ஏதோ விஜயை பற்றிய இவளுடைய சிந்தனைகள் தீண்டாமையானது என்பது போல் அவர்கள் நடந்து கொள்வார்கள். லட்சுமி அக்காவிற்கு அழைத்தால் என்ன? அலைபேசியை உயிர்ப்பித்தாள். ஒரு நீண்ட அழைப்பிற்கு பிறகு எடுத்தார். அக்கா, நான் மித்ரா. பாப்பா, எப்படி இருக்க? லட்சுமி அக்காவின் குரலில் பதட்டம் இருந்தது. நல்லா இருக்கங்கா. விஜி எங்கக்கா? வீட்ல இல்லையா? நேத்துல இருந்து கால் பண்ணவே இல்ல. அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அவள் குரலில் கவலை ததும்பியது. மித்ராமா, அது நான் சொல்லலாமான்னு தெரியல. என்னக்கா விஷயம்? என்னை பதட்டப்படுத்தாதீங்க. அவள் குரல் உள் இறங்கி இருந்தது. தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. 3 வார்த்தைதான். ஆனால் பூமி இவள் காலுக்கு கீழே தட்டாமாலை சுற்றி இருந்தது. கண்கள் இருட்டி கையில் இருந்த அலைபேசி நழுவி தெரிக்க, விஜி! அவள் போட்ட அலறலில் வீட்டில் மூலை முடுக்கில் இருந்தெல்லாம் ஓடோடி வந்து நின்றார்கள் அனைவரும். மித்ராமா, என்னடா ஆச்சு? ஏமா இப்படி பாக்கற? செல்வி, ஓடிப்போய் தண்ணி கொண்டு வா. பாட்டி அவளை நெஞ்சோடு சரிக்க மித்ரா பிரம்மை பிடித்து அமர்ந்திருந்தாள். என்னாச்சு மித்ராமா? பாட்டி நெஞ்சோடு சரித்து கொண்டாள். விஜிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். எல்லாம் என்னாலதான். அவள் தலையில் அடித்து கொண்டு கதற மொத்த குடும்பமும் நிலை குலைந்து நின்றது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.